அனைவருக்கும் வணக்கம். அடுத்தது 11th ஃபஸ்ட் லெசனில் 1.2 பார்க்க போகிறோம். இயற்பியல். இயற்பியல் என்ற சொல்லானது இயற்கை என்ற பொருளுடைய ஃபியூசிஸ் எனும் கிரேக்க சொல்லிலிருந்து வந்தது. சரிங்களா? அதாவது இயற்பியல் அப்படிங்கிற ஒரு சொல் இயற்கை அப்படிங்கிற பொருளுடைய ஃபியூசிஸ் அப்படிங்கிற கிரேக்க சொல்லிலேருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இயற்கையாகவே ரேகா இயற்பியல் படிக்கும் பொழுது ஃபியூஸ் போன பல்பு மாதிரி இருப்பா. இயற்கையாகவே ரேகா இயற்பியல் படிக்கும் பொழுது ஃபியூஸ் போன பல்பு மாதிரி மாறிடுவா. அப்போது இயற்பியல் என்ற சொல்லானது இயற்கை என்ற பொருளுடைய ஃபியூசிஸ் என கிரேக்க சொல்லிலிருந்து தெரிவிக்கப்பட்டது. இயற்பியல் என்பது இயற்கை மற்றும் இயற்கை நிகழ்வுகளை பற்றி பயிலுவதாகும். இயற்பியல் என்பது எதை பற்றி படிக்கிறதுன்னு சொல்கிறாங்க? இயற்கை மற்றும் இயற்கை நிகழ்வுகளை பற்றி பயிலுவது, அதுதான் இயற்பியல். இயற்பியல் தான் அறிவியலின் அனைத்து பிரிவுகளுக்குமே அடிப்படையாக கருதப்படுது. இயற்பியல் தான் அறிவியலின் அனைத்து பிரிவுகளுக்கும் அடிப்படையானதாக கருதப்படுகிறது. ஸோ இயற்பியல் பயிலுவதில் 2 அணுகுமுறைகள் இருக்குது. ஒன்று ஒன்றிணைத்து பார்த்தல், இன்னொன்று பகுத்து பார்த்தல். ஒன்றிணைத்து பார்த்தல் அப்படின்னா வேறுபட்ட இயற்பியல் நிகழ்வுகளை ஒரு சில தத்துவங்கள் மற்றும் விதிகளை பயன்படுத்தி விளக்க முயற்சிக்கிறது. அதுதான் ஒன்றிணைத்து பார்த்தல். எடுத்துக்காட்டாக எதுதான் சொல்லலாம் அப்படின்னா, புவியை நோக்கி தடையின்றி தானே விழும் பொருட்களின் இயக்கம், சூரியனை சுற்றி வரும் கோள்களின் இயக்கம், புவியை சுற்றி வரும் சந்திரனின் இயக்கம், இதற்கெல்லாம் காரணமான இயற்கையோட விசைகளை நியூட்டனின் ஈர்ப்பியல் விதியை வச்சு நம்ம சொல்கிறது. அதுதான் ஒன்றிணைத்து பார்த்தல். இன்னொன்று என்னது? பகுத்து பார்த்தல். பகுத்து பார்த்தல் அப்படிங்கிறது ஒரு பெரிய அமைப்பினை அல்லது பொருளை அதனுள் அடங்கிய நுண்ணிய துகள்களின் மூலம் விளக்க முயற்சிக்கிறது தான் பகுத்து பார்த்தல். ஒரு பெரிய அமைப்பு அப்படி இல்லை அப்படின்னா பொருள், அந்த பொருளில் அடங்கிய நுண்ணிய துகள்களின் மூலமாக விளக்க முயற்சிக்கிறது தான் பகுத்து பார்த்தல். அதாவது ஒரு பெரிய அமைப்பாக இருக்கலாம் அல்லது பொருளாக இருக்கலாம், அதுக்குள்ளே அடங்கி இருக்கக்கூடிய நுண்ணிய துகள்களின் மூலம் விளக்க முயற்சிக்கிறது தான் பகுத்து பார்த்தல். இப்போ எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா, பெரிய அமைப்பினுடைய பண்புகளான வெப்பநிலை, என்ட்ரோபி இதெல்லாம் விளக்க வெப்ப இயக்கவியல் உருவாக்கப்பட்டிருக்கு. மூலக்கூறுகளின் இயக்கவியல் கொள்கை மற்றும் புள்ளியியல் எந்திரவியல் ஆகியவை மேற்கூறிய ஒரு பெரிய அமைப்பின், அதாவது பெரிய அமைப்பாக இருக்கலாம் அல்லது பொருளாக இருக்கலாம்னு சொன்னோம் இல்லையா, அதனுடைய பண்புகளை அந்த பெரிய அமைப்பின் நுண்துகள்களான மூலக்கூறுகள் வழியே விளக்குகிறது. மூலக்கூறுகளின் இயக்கவியல் கொள்கை ப்ளஸ் புள்ளியியல் எந்திரவியல் ஆகியவை மேற்கூறிய ஒரு பெரிய அமைப்போட பண்புகளை அந்த பெரிய அமைப்பின் நுண்துகள்களான மூலக்கூறுகள் வழியே விளக்குகிறது. ஓகேங்களா? அடுத்தது ஒரு பாக்ஸ் கொஸ்டின். இயற்பியலில் ஒரு பெரிய அமைப்பு, அதாவது மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டம் அப்படின்னா நம்ம கண்ணால் பார்க்குறோம் இல்லையா, ஒரு சின்ன கல்லிருந்து வானத்தில் இருக்கக்கூடிய விண்மீன்கள் வரை அனைத்தையுமே குறிக்கிறது தான் என்னது அப்படின்னா இந்த மேக்ரோஸ்கோபிக். அதாவது என்ன சொல்கிறோம் நம்ம தமிழில்? ஒரு பெரிய அமைப்பு, இயற்பியலின் பெரிய அமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அதாவது சின்ன கல்லிலேருந்து விண்மீன்கள் வரை அனைத்தையும் குறிக்கிறது தான் மேக்ரோஸ்கோபிக். அதுவே மைக்ரோஸ்கோபிக் அப்படிங்கிறது மீநுண்ணமைப்பு. நம் கண்ணிற்கு புலப்படாத சிறிய அளவிலான மூலக்கூறுகளை தான் நம்ம மீநுண்ணமைப்பு, அதாவது மைக்ரோஸ்கோபிக் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இயற்பியலின் பிரிவுகள். இயற்பியலின் பிரிவுகளில் இயற்பியலை 2 வகையாக பிரிக்கிறோம். பண்டைய இயற்பியல், இன்னொன்று நவீன இயற்பியல். பண்டைய இயற்பியலுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொன்னோன்னா மரபு இயற்பியல். பண்டைய இயற்பியலுக்கு இன்னொரு பேர் என்னது? மரபு இயற்பியல். ஸோ இந்த மரபு இயற்பியலில் ஒரு 7 வகையாக நம்ம பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு எந்திரவியல், அப்புறம் வெப்ப இயக்கவியல், வாயுக்களின் இயக்கவியல் கொள்கைகள், ஒளியியல், மின்னோட்டவியலும் காந்தவியலும், ஒளியியல், வானியற்பியல், சார்பியல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பண்டைய இயற்பியல் அல்லது மரபு இயற்பியலை இந்த 7 வகையாக பிரிக்கலாம். இதில் எந்திரவியலை நம்ம 2 வகையாக பிரிக்கிறோம். நிலையியல், இயக்க விசையியல். ஓகேவா? இயக்க விசையியலை 2ஆக பிரிக்கிறோம், இயக்கவியல், விசையியல். இப்போ பண்டைய இயற்பியல் ஃபுல்லாக பார்த்துட்டோம். அடுத்தது நவீன இயற்பியல். நவீன இயற்பியல் அப்படின்னா
குவாண்டம் இயற்பியல், அணு இயற்பியல், அணுக்கரு இயற்பியல், மூலக்கூறு இயற்பியல், உயர் ஆற்றல் இயற்பியல், பொதிவு பருப்பொருள் இயற்பியல். நவீன இயற்பியலை குவாண்டம் இயற்பியல், அணு இயற்பியல், அணுக்கரு இயற்பியல், மூலக்கூறு இயற்பியல், உயர் ஆற்றல் இயற்பியல், பொதிவு பருப்பொருள் இயற்பியல் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். குவாண்டம் இயற்பியல் சார்பற்றதுன்னு இருக்குது, சார்புள்ளது அப்படின்னும் இருக்குது. ஸோ அப்போ இயற்பியலுடைய பிரிவுகள் எத்தனை? 2. ஒன்று பண்டைய இயற்பியல் அல்லது மரபு இயற்பியல், இன்னொன்று நவீன இயற்பியல். பண்டைய இயற்பியல் அல்லது மரபு இயற்பியலை ஒரு 7 வகையாக பிரிக்கிறோம். எந்திரவியல், வெப்ப இயக்கவியல், வாயுக்களின் இயக்கவியல் கொள்கைகள், ஒளியியல், மின்னோட்டவியல், காந்தவியல், ஒளியியல், வானியற்பியல், சார்பியல். அதுவே அதில் இருக்கக்கூடிய எந்திரவியலை 2ஆக பிரிக்கிறோம். நிலையியல், இயக்க விசையியல். இயக்க விசையியலை 2ஆக பிரிக்கிறோம். இயக்கவியல், விசையியல். நவீன இயற்பியலில் குவாண்டம் இயற்பியல், அதாவது குவாண்டம், அணு, அணுக்கரு, மூலக்கூறு, உயராற்றல், பொதிவு பருப்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம். அந்த குவாண்டம் இயற்பியலில் சார்பற்றது, சார்புள்ளது அப்படின்னு 2 பிரிவுகள் இருக்குது. இப்போது இந்த பாக்ஸ் நம்ம பார்க்கலாம். அதாவது நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா ஃப்ளோ சார்ட், அதே தான் கொஞ்சம் விரிவாக சொல்கிறாங்க. ஒவ்வொன்றுக்கும் எதை பற்றி படிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மரபு இயற்பியல் அப்படின்னா 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திற்கு முன்னாடி வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் இல்லையா, அதை தான் மரபு இயற்பியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே நவீன இயற்பியல் அப்படின்னா 20ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்தில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் இல்லையா, அதை தான் நவீன இயற்பியல்னு சொல்கிறாங்க. மரபு இயற்பியல் அப்படிங்கிறது 20ஆம் நூற்றாண்டுக்கு தொடக்கத்துக்கு முன்னாடி, நவீன இயற்பியலுங்கிறது 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில். ஓகேவா? இப்போது மரபு இயற்பியலை நம்ம பார்த்த பிரிவுகளுக்கு எதை பற்றின விளக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது என்னது? மரபு இயற்பியலில் மரபு எந்திரவியல் பார்த்தோம் இல்லையா. ஸோ மரபு எந்திரவியல்னால் என்ன அப்படின்னா, ஓய்வு அல்லது இயக்க நிலையில் உள்ள பொருட்களின் மீது செயல்படும் விசைகளை பற்றிய படிக்கிறது தான் இந்த மரபு எந்திரவியல். சரிங்களா? அதுக்கு பேர் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். ஓகேவா? கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். ஸோ இது இங்கிலீஷ்லேயும் படிச்சுக்கணும். ஏன்னா இதை பற்றிய படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் கூட கேட்டுருவாங்க. ஸோ இப்போ மரபு எந்திரவியலுக்கு கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், ஓய்வு அல்லது இயக்க நிலையில் உள்ள பொருட்களின் மீது செயல்படும் விசைகளை பற்றினது. வெப்ப இயக்கவியல் அப்படிங்கிறது என்னென்னா, வெப்பத்துக்கும் பல்வேறு ஆற்றல்களுக்கும் இடையிலான தொடர்பை பற்றி படிக்கிறது தான் வெப்ப இயக்கவியல். தெர்மோடோ டைனமிக்ஸ். சரிங்களா? தெர்மோடோ டைனமிக்ஸ் அப்படிங்கிறது வெப்ப இயக்கவியல். அடுத்தது ஒளியை பற்றி படிக்கிறது ஒளியியல், ஆப்டிக்ஸ். மின்னோட்டம், காந்தவியல், இதை தொடர்புகளை பற்றி படிக்கிறது மின்னோட்டவியலும் காந்தவியலும். அதாவது எலக்ட்ரிசிட்டி அண்டு மேக்னட்டிசம். அதாவது மின்னோட்டவியலும் காந்தவியலும் அப்படிங்கிறது மின்னோட்டம், காந்தவியல், அதற்குள்ள தொடர்புகளை பற்றி படிக்கிறது. அடுத்தது ஒளியியல். ஒளியியல் அப்படிங்கிறது ஒளி அலைகள் உருவாதல் மற்றும் பரவுதலை பற்றி படிக்கிறது தான் ஒளியியல், அக்கோஸ்டிக்ஸ். ஓகேங்களா? அடுத்தது வான் இயற்பியல், ஆஸ்ட்ரானமி சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது வான் இயற்பியல். வான் இயற்பியல் அப்படிங்கிறது வானியல் பொருட்களை பற்றி படிக்கிறது. அடுத்தது சார்பியல் அப்படிங்கிறது ரிலேட்டிவிட்டி, அதாவது கோட்பாட்டு இயற்பியலோட ஒரு பிரிவு தான் இந்த சார்பியல். வெவ்வேறு முறைகளில் இயங்கும் பொருட்களை பொறுத்து வெளி, நேரம் மற்றும் ஆற்றல் இவற்றுக்கு இடையேயான தொடர்பிற்கான விளக்கத்தை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? சார்பியல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ மரபு இயற்பியலில் ஓய்வு இயக்க நிலையில் உள்ள பொருட்களின் மீது செயல்படும் விசைகளை பற்றி படிக்கிறது மரபு எந்திரவியல். வெப்பம் ப்ளஸ் பல்வேறு ஆற்றல்களுக்கு இடையிலான தொடர்பினை பற்றி படிக்கிறது வெப்ப இயக்கவியல். ஒளியை பற்றி விளக்குறது ஒளியியல். மின்னோட்டம், காந்தவியல் மற்றும் அவற்றுக்கான தொடர்புகளை பற்றி படிக்கிறது மின்னோட்டவியலும் காந்தவியலும். ஒளி அலைகள் உருவாதல் மற்றும் பரவுதல் பற்றி படிக்கிறது ஒளியியல். வானியல் பொருட்களை பற்றி விளக்குறது வான் இயற்பியல். அடுத்தது சார்பியல் அப்படிங்கிறது கோட்பாட்டு இயற்பியலினுடைய ஒரு பிரிவு. அதாவது வெவ்வேறு முறைகளில் இயங்கும் பொருட்களை பொறுத்து வெளி, நேரம், ஆற்றல் இதற்கிடையான தொடர்புகளை பற்றி விளக்குறது தான் சார்பியல், ரிலேட்டிவிட்டி. அடுத்து நவீன இயற்பியல். என்ன சொன்னோம்? 20ஆம் நூற்றாண்டுன்னா தொடக்கத்தில் உள்ள இயற்பியல் கருத்துக்கள். குவாண்டம் எந்திரவியல் அப்படின்னா என்னென்னா, அணு மற்றும் அணு உத்துகள் மட்டங்களில் நடைபெறும் நிகழ்வுகளை பற்றியது. அணு உத்துகள் மட்டங்களில் நடைபெறும் நிகழ்வுகளை பற்றினது தான் குவாண்டம் எந்திரவியல். அணு இயற்பியல் அப்படிங்கிறது அணுவின் பண்புகள் மற்றும் அதன் அமைப்புகளை பற்றினது இயற்பியல் விளக்கம் தான் அணு இயற்பியல். அணு ப்ளஸ் அணு உத்துகள் மட்டங்களில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றினது குவாண்டம் எந்திரவியல்.
அந்த அணுவோட பண்பையும் அதனுடைய அமைப்பையும் பற்றி சொல்கிறது அணு இயற்பியல். அணுக்கரு அமைப்பு, பண்புகள் மற்றும் அதன் இடைவினைகள் பற்றி என்ன சொல்கிறது அப்படின்னா அது வந்து அணுக்கரு இயற்பியல். இது அணுவோட பண்பு அமைப்பு, இது அணுக்கருவோட அமைப்பு பண்பு. ஓகேவா? அது அணு மற்றும் அணு உத்துகள் மட்டும். அடுத்தது பொதிவு பருப்பொருள் இயற்பியல் அப்படிங்கிறது திண்மம், திரவம் இந்த 2 நிறைகளுக்கு இடைப்பட்ட நிலையுள்ள பொருட்கள் மற்றும் அடர் வாயுக்கள் பண்புகளை பற்றினது தான் பொதிவு பருப்பொருள். இது நானோ அறிவியல், ஒளிச்சிப்ப அறிவியல். ஒளிச்சிப்ப அறிவியல் அப்படிங்கிறது ஃபோட்டோனிக்ஸ், நானோ அறிவியல்ங்கிறது நானோ சயின்ஸ். ஸோ ஃபோட்டோனிக்ஸ் போன்ற நவீன வளர்ந்து வரும் இயற்பியலின் பல்வேறு உட்பிரிவுகளை கொண்டிருக்கிறது. எது? இந்த பொதிவு பருப்பொருள் இயற்பியல் அப்படிங்கிறது நானோ அறிவியல், ஒளிச்சிப்ப அறிவியல் போன்ற நவீன வளர்ந்து வரும் இயற்பியலின் பல்வேறு உட்பிரிவுகளை கொண்டுள்ளது. எதுனா பொதிவு பருப்பொருள் இயற்பியல். அதாவது கேட்பாங்க, நானோ அறிவியல், ஒளிச்சிப்ப அறிவியல் போன்ற நவீன வளர்ந்து வரும் இயற்பியலின் பல்வேறு உட்பிரிவுகளை கொண்டுள்ளது எந்த இயற்பியல் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம பொதிவு பருப்பொருள் இயற்பியல் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது லாஸ்ட் ஒன், உயர் ஆற்றல் இயற்பியல். துகள்களின் இயல்புகளை பற்றிய விளக்கம். துகள்களின் இயல்புகளை பற்றிய விளக்கிறது தான் உயர் ஆற்றல் இயற்பியல். துகள்களினுடைய இயல்புகளை பற்றி விளக்கிறது தான் உயர் ஆற்றல் இயற்பியல். குவாண்டம் இயற்பியல் அப்படிங்கிறது ஒரு விரிவான அணுகுமுறை தான். சரிங்களா? குவாண்டம் இயற்பியல் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த குவாண்டம் இயந்திரவியல் அதுதான் குவாண்டம் இயற்பியல். அந்த குவாண்டம் இயற்பியல் அப்படிங்கிறது விரிவான அணுகுமுறையாகும். மரபு இயந்திரவியலின் மரபு இயற்பியல், நவீன இயற்பியல் 2 படித்தோம் இல்லையா? அதில் அந்த மரபு இயந்திரவியல் அதனுடைய முடிவுகளை இந்த குவாண்டம் இயந்திரவியல் மூலமாக தான் நம்ம பெற முடியும். சரிங்களா? ஸோ அப்போ குவாண்டம் இயற்பியலுங்கிறது ஒரு விரிவான ப்ராசஸ் தான். மரபு இயந்திரவியலின் முடிவுகளை குவாண்டம் இயந்திரவியல் மூலமும் பெறலாம். முதலில் வளர்ச்சியடைந்த அறிவியல் பிரிவு அப்படின்னு சொன்னோன்னா வானியலும் கணிதவியலும் தான். முதலில் வளர்ச்சியடைந்த அறிவியல் பிரிவு அப்படின்னா வானியலும் கணிதவியலும். நம்ம ஆல்ரெடி படித்தோம் இல்லையா 1.1ல், அதாவது அந்த காலத்தில் ஃபஸ்ட்டு வானியலும் மருத்துவத்துலேயும் யார் ஃபேமஸாக இருந்தாங்க? எகிப்தியர்கள். அறிவியல்லையும் கணிதத்துலேயும் ஃபேமஸாக இருந்தவங்க யார்? நம்ம இந்தியர்கள். எந்த நாகரிகத்துலேருந்து? சிந்து சமவெளி நாகரிகத்துலேருந்து. சரிங்களா? ஸோ நம்ம வச்சுக்கோங்க. அடுத்தது இயற்பியல் கற்றலின் இனிமையும் வாய்ப்புகளும். இயற்பியல் கண்டுபிடிப்புகள் 2 வகையானவை. ஒன்று தற்செயலான கண்டுபிடிப்பு, இன்னொன்று உள்ளுணர்வு மூலம் கிடைத்தவற்றை ஆய்வகங்கள் மூலம் நன்கு பகுப்பாய்வு செய்து கண்டறிகிறது. அதாவது இயற்பியல் கண்டுபிடிப்பில் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று தற்செயலாக அதுவாகவே கண்டுபிடிக்கிற மாதிரி, அதாவது திடீர்னு ஒரு விஷயம் நடக்கும், அதில் நம்ம கண்டுபிடிச்சிடும். இன்னொன்று நமக்கு உள்ளுணர்வு மூலமாக என்ன கணிச்சோமோ அதை ஆய்வகங்கள் மூலமாக நன்கு பகுப்பாய்வு செஞ்சு கண்டறிதல், அதுதான் உள்ளுணர்வு மூலமாக கணிக்கிறது. அடுத்தது இப்போ எடுத்துக்காட்டாக அப்படி சொன்னோம் அப்படின்னா காந்தத்தன்மை தற்செயலாக உணரப்பட்டது, ஆனால் காந்தவியலின் வினோத பண்புகள் கோட்பாட்டளவில் பின்னர் பகுப்பாய்வு செய்யப்பட்டன. ஸோ தற்செயலாக காந்தம் உணரப்பட்டது அப்படின்னா தற்செயலான கண்டுபிடிப்பு. ஸோ கோட்பாடுகள் மூலமாக காந்தவியல் பற்றிய அந்த பண்புகளை பற்றி நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ காந்த பொருட்களின் அடிப்படை பண்புகள் அது பகுப்பாய்வு செஞ்சதன் மூலமாக தான் வெளிப்படுத்தப்பட்டுச்சு. ஸோ இதன் மூலமாக தான் செயற்கை காந்தங்கள் ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்டன. இயற்பியல் கோட்பாடுகளை பயன்படுத்தி முன்னறியும் முறையானது தொழில்நுட்பம் மற்றும் மருத்துவத்துறையின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த இயற்பியல் கோட்பாடுகளை பயன்படுத்தி முன்னறியும் முறையானது தொழில்நுட்பம் மற்றும் மருத்துவத்துறையின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அடுத்தது 1905 ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனால் கருத்தியல் ரீதியாக கண்டறியப்பட்ட E=mc² மிகவும் பிரபலமான சமன்பாடு. மிகவும் ஃபேமஸான ஒரு ஈக்குவேஷன் என்னது அப்படி சொன்னால் இந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய E=mc². ஸோ 1905 வங்க பிரிவினை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஐன்ஸ்டீன் ஐ அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ ஐ அப்படிங்கிறது என்னது? நம்மளுடைய ஐம்புலன்களில் ஒன்று. ஸோ யாராக இருந்தாலும் என்ன இல்லாமல் இருக்க முடியாது? ஐ இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ 0. அப்போது ஐம்புலன்களில் ஒன்று அப்படிங்கிறதுனால 5. ஸோ 1905 அப்போ தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனால் கருத்தியல் ரீதியாக கண்டறியப்பட்ட ஒரு ஈக்குவேஷன் தான் E=mc². அடுத்தது இது ஒரு பிரபலமான ஈக்குவேஷன். இந்த கருத்து யாருடைய சோதனை மூலமாக நிரூபிக்கப்பட்டுச்சு? இந்த E=mc² அப்படின்னா 1932 காக்ராஃப்ட் மற்றும் வால்டன் அவர்களுடைய சோதனை மூலமாக தான் இந்த கருத்து நிரூபிக்கப்பட்டது. யார் மூலமாக நிரூபிக்கப்பட்டது? 1932 காக்ராஃப்ட் மற்றும் வால்டன். இது எப்படி நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னா வால்டர் வெற்றிவேல் படத்தில் சத்யராஜ் சார் காக்கி சட்டை போட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ வால்டர் வெற்றிவேல் படத்தில் சத்யராஜ் சார் காக்கி சட்டை போட்டிருப்பாங்க. ஸோ வால்டர் வெற்றிவேல்
காக்ராஃப்ட். ஸோ அப்போ காக் காக்ரா அப்படிங்கிறதே கூட்டினீங்க, இல்லைனா காக்கை சட்டை, எது வேணால் நான் வச்சுக்கோங்க. அப்போ காய் கீ கூட்டினோன்னா 3 வருதுங்களா. வால் அப்படிங்கிறது கூட்டினா 2. ஸோ இப்போ 1932. இந்த ரெண்டையும் எப்படி லிங்க் பண்ணலாம் அப்படின்னா, அந்த வால்டர் வெற்றிவேல் படத்தில் சத்யராஜ் சாருடைய ஒய்ஃபாக மேம் சுகன்யா அவன் நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் ஒரு குறிப்பிட்ட சீனுக்கு அப்புறம் கண்ணு தெரியாமல் போயிடும். ஸோ ஐ வந்து என்ன ஆகிடும், தெரியாமல் போயிடும். ஸோ அப்போ இதை அப்படியே லிங்க் பண்ணிக்கலாம். அப்போ ஐ காக்கி சட்டை போட்டு வால்டர் வெற்றிவேல் படம். ஸோ அப்போ ஐ அப்படிங்கிறது இல்லைனா யாராலையும் இருக்க முடியாது, அது ஐம்புலன்கூட ஒன்று. 1905. 1932 அப்படிங்கிறது காக்கி. ஸோ காய் கீ காக்கி 3, வால் அப்படிங்கிறது 2. 1932 அப்படின்னு நான் வச்சுக்கலாம். இல்லைனா காக்ரா கூட்டினா 3, வாலுங்கிறது கூட்டினா 2 அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது கோட்பாட்டு ரீதியான கணிப்புகளும் கணக்கீட்டு நடைமுறைகளும் முக்கியமான பயன்பாடுகளுக்கு தேவைப்படும் பொருத்தமான மூலப்பொருட்களை தேர்ந்தெடுக்க பயன்படுகின்றன. மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் புதிய மருந்து பொருட்களை தயாரிக்க இந்த அணுகுமுறையை தான் பயன்படுத்துகின்றன. எந்த அணுகுமுறையை மருந்து தயாரிக்க நிறுவனங்கள் பயன்படுத்துகிறாங்க? புதிய மருந்துகளை தயாரிக்கிறதுக்கு இந்த கோட்பாட்டு ரீதியான கணிப்புகளையும் கணக்கீட்டு நடைமுறைகளையும் தான் பயன்படுத்துகிறாங்க. மனித உடலுக்கு ஊறு விளைவிக்காத பொருட்களை கொண்டு மாற்று உறுப்புகள் தயாரிப்பதற்கு குவாண்டம் இயற்பியல் பயன்படுத்தப்படுது. அதாவது மனுஷனோட உடம்புக்கு ஒரு துன்பம் கேடு விளைவிக்காத பொருட்களை வச்சு மாற்று உறுப்புகள் தயாரிப்பதற்கு எந்த இயற்பியல் பயன்படுத்தப்படுது அப்படின்னா குவாண்டம் இயற்பியல். இதன் மூலமாக ஆய்வுக்கூட ஆராய்ச்சி செயல்முறையில் ஆராயறதுக்கு முன்னாடியே இந்த குவாண்டம் இயற்பியல் கோட்பாடுகளை பயன்படுத்தி பொருத்தமான பொருட்களை முன்னறிய முறை நவீன சிகிச்சை முறையில் பயன்படுத்தப்படுது. சரிங்களா. மிகப்பெரிய மதிப்புகள் உடைய பல்வேறு இயற்பியல் அளவுகளை, அதாவது நீளம், நிறை, காலம், ஸோ இந்த ஆற்றல் இதெல்லாம் வந்து உள்ளடக்கியது அப்படிங்கிறதுனால இயற்பியல் வாய்ப்புகள் பறந்து விரிந்து காணப்படுகின்றன. சரிங்களா. அடுத்தது ஸோ இதெல்லாம் அவ்வளோ முக்கியம் இல்லை. அடுத்தது எலக்ட்ரான் மற்றும் புரோட்டான்களை உள்ளடக்கிய மீச்சிறு அளவுகள் முதல் வானியல் நிகழ்வுகள் போன்ற மிகப்பெரிய அளவுகள் வரை இயற்பியல் வந்து எடுத்துரைக்கிறது. ஸோ கால அளவின் வீச்சு வானியல் அளவு முதல் நுண்ணிய அளவு வரை கால அளவினுடைய வீச்சு அப்படின்னா 10⁻18 செகண்ட்ஸ்லேருந்து 10⁻−22 செகண்ட்ஸ் வரைக்கும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம ஒரு 18லேருந்து 22, 18 காலேஜ் போய்ட்டு 22க்குள்ளே காலேஜெலாம் முடிச்சிருவோம். ஏன்னா சில பேருக்கு 3 இயர்ஸ் இருக்கும், சில பேருக்கு 4 இயர்ஸ் இருக்கும், MBBSலாம் 5 இயர்ஸ் இருக்கும். ஸோ அதனால் 18லேருந்து 22 காலேஜ் வந்து முடிகிற ஏஜ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நிறைகளின் வீச்சு. காலம் அப்படின்னா செகண்ட்ஸு, நிறை அப்படின்னா கிலோகிராம். நிறைகளோட வீச்சு அப்படின்னா மிகப்பெரு ஓன் பொருட்களிலிருந்து எலக்ட்ரான் வரை 10⁻55 கிலோகிராம்லேருந்து 10⁻−31 கிலோகிராம் வரைக்கும் இருக்கும். ஸோ 55 வெயிட் இருந்தேன் நான், இப்போது 31 கிலோகிராமாக குறைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைங்கிறதுனால வெயிட்டுன்னு சொல்லணும் இல்லையா. ஸோ அப்போ அந்த கிலோகிராம் குறைஞ்சிருக்கும். 55 கிலோ இருந்தவங்க இப்போ 31 கிலோகிராமாக குறைஞ்சிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது எலக்ட்ரானின் நிறை அப்படின்னா 9.11 × 10⁻−31 கிலோகிராம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் எழுதணும்னா அதை கூட்டினோன்னா நமக்கு 9 வரும். ஸோ அந்த எலக்ட்ரான் கூட்டினோன்னா 9 வரும். அந்த எலக்ட்ரான் வந்து இன்னொன்னோட போட்டி போடும் இல்லைங்களா. ஸோ இப்போ எலக்ட்ரான் அப்படின்னா எதிர்மின் சுமை இல்லையா. ஸோ அப்போ அந்த எலக்ட்ரான் வந்து புரோட்டானோட போட்டி போடும் இல்லையா. ஸோ அப்போ எலக்ட்ரானுங்கிற ஒன்று இன்னொன்னோட போட்டி போடும். எலக்ட்ரான் அப்படிங்கிறது கூட்டினா 9, அந்த எலக்ட்ரானுங்கிற ஒன்று இன்னொன்னோட போட்டி போடும். அப்படி இல்லைனா எலக்ட்ரானில் ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட போட்டி போடும் அப்படின்னு கூட நான் வச்சுக்கோங்க. ஸோ 10⁻−31 கிலோகிராம். அப்போ அந்த எலெக்ஷனில் ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட போட்டி போடும் பொழுது என்ன ஆயிடுவாங்களாம், 55 கிலோ இருக்கிறவங்க குறைஞ்ச 31 கிலோவாக வந்துடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது இயற்பியல் விதிகளை அடிப்படையாக கொண்டு பல வகை பயன்பாட்டு கருவிகள் வடிவமைக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, ரோபோக்களுடைய பயன், நிலவு மற்றும் அருகில் உள்ள கோள்களுக்கான பயணத்தை பூமியிலிருந்து கட்டுப்படுத்துறது, உடல்நல அறிவியலில் பயன்படும் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள், இதெல்லாம் நம்ம இந்த இயற்பியல் விதிகளை அடிப்படையாக கொண்டு தான் பல வகையான பயன்பாட்டு கருவிகள் வடிவமைக்கிறோம் இல்லையா. அந்த கருவிகளுக்கு இதை எக்ஸாம்பிளாக சொல்லலாம். என்னென்ன? ரோபோ, நிலவு மற்றும் அருகில் உள்ள கோள்களுக்கான பயணத்தை பூமியிலேருந்து கண்ட்ரோல் பண்ணுறது, உடல்நல அறிவியலில் பயன்படும் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள், இதெல்லாம் நம்ம சொல்லலாம். அடுத்தது பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப பாடப்பிரிவுகளுக்கு அடிப்படையாக இந்த இயற்பியல் விளங்குது.
பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப பாடப்பிரிவுகளுக்கு அடிப்படையாக எது விளங்குது அப்படின்னா இந்த இயற்பியல் விளங்குது. பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப பாடப்பிரிவுகளுக்கு அடிப்படையாக இயற்பியல் விளங்குகிறது. புவியோட நிறை அப்படின்னா 5.97 × 1024 கிலோகிராம். 5.97 × 1024 கிலோகிராம் அப்படிங்கிறது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பூமி அப்படிங்கிறது என்னது, அதாவது பூமியில் என்ன இருக்கும், ஐம்பூதங்கள் இருக்கும் இல்லையா. ஸோ பூமியில் ஐம்பூதங்கள் இருக்குது, 9 நவகிரகங்கள் இருக்குது, 7 லோகங்கள் இருக்குது. ஸோ அப்போ இந்த புவியோட நிறை 5.97 × 1024 கிலோகிராம் அப்படிங்கிறது புவியோட நிறை. புவியில் ஐம்பூதங்கள் இருக்குது, 9 நவகிரகங்கள் இருக்குது, 7 லோகங்கள் இருக்குது. அப்புறம் அது எல்லாமே ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ் அப்படிங்கிற ஆங்கிளில் செயல்படும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ பூமியில் 5 ஐம்பூதங்கள் இருக்குது, 9 நவகிரகங்கள் இருக்குது, 7 லோகம் இருக்குது, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அப்படிங்கிற கணக்கில் அது செயல்படுது. ஸோ 10 × 24 கிலோகிராம். தேங்க்யூ.